ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சித்தர்கள் சம்மந்தமான டிஎன்பிசி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். தமிழ் 3000 அப்படின்னா வந்து திருமந்திரம் தான் வந்து தமிழ் 3000 அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஏன்னா திருமந்திரத்தில் தான் 3000 பாடல்கள் இருக்கும். அதனால இந்த தமிழ் 3000 அப்படிங்கிற சிறப்பு பெயர் வந்து இருக்குது. திருமூலர் தான் திருமந்திரத்தின் ஆசிரியர். நம்ம கேள்வி வந்து என்னென்னா, அந்த திருமந்திரம்னு இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். அடுத்த கேள்வி, எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றுகிறே. நம்ம 11th உள்ள சிறப்பு தமிழில் உள்ள கேள்வி தான் இது. இந்த பாடலடிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு வந்து இடைகாட்டு சித்தர் அப்படின்னு. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றுகிறே. இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து இடைகாட்டு சித்தர். இடைகாடுங்கிற ஊரில் பிறந்தனால தான் இவர் இடைகாட்டு சித்தர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இவர் வந்து போகர் என்ற சித்தரோட சீடர் தான் இடைகாட்டு சித்தர் அப்படின்னு கூட பார்த்துருப்போம். இது வந்து சிறப்பு தமிழ்லேருந்து கேட்ட கேள்வி. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார் அப்படின்னு வந்து குதம்பை சித்தர். குதம்பாய் குதம்பாயின்னு கூட அந்த பாடல் வரிகளில் வரும்ல, அதில் உள்ள பொருள்லேருந்து தான் இதை எடுத்திருக்காங்க. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார் அப்படின்னு வந்து குதம்பை சித்தர். மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். அவர் தான் வந்து மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர். இவர் வந்து ஆதி சித்தர், முதல் சித்தர் அப்படின்லாம் குறிப்பிடுவாங்க திருமூலர். திருமூலர் எழுதிய நூல் தான் வந்து திருமந்திரம். திருமந்திரத்தை தான் தமிழ் 3000 அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. ஏன் தமிழ் 3000 அப்படின்னு குறிப்பிடுறாங்கன்னா, திருமந்திரத்திலேருந்து 3000 பாடல்களை கொண்டதுனால தான் அதை தமிழ் 3000 அப்படின்னு குறிப்பிடுவாங்க. மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் யார் அப்படின்னா திருமூலர். அடுத்த கேள்வி பாருங்க. சித்தர்களில் ஆதி சித்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து திருமூலர். இது வந்து 4 தடவை கேட்டிருக்காங்க. இதே கேள்வி வந்து 4-5 தடவை கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துங்க. சித்தர்களில் ஆதி சித்தர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவள் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர் அப்படின்னு. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவள் 4 மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் யார் அப்படின்னா வந்து கடுவெளி சித்தர். அடுத்த கேள்வி, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் வந்து திருமூலர். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் வந்து திருமூலர். இந்த 11th சிறப்பு தமிழில் கூட இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்குறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தேன். சித்தர் பாடல்கள் என்றதும் நம் நினைவுக்கு வருவது முதலில் எது அப்படின்னா வந்து சமூக உணர்வு. ஸோ நம்ம வந்து லைன் பை லைன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் வந்து ஒரு எக்ஸாம்பிள். சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது வந்து சமூக உணர்வு. 14 சித்தர்களில் ஒருவர், இதில் குறிப்பிட்டிருக்கிறதுல வந்து 14 சித்தர்களில் ஒருவர் யார் அப்படின்னா வந்து போகர் அப்படிமோ. 14 அப்படின்னா வந்து 18. இது லாஸ்ட் குரூப் 2லேயே குரூப் 4லேயே கேட்டிருந்தாங்க. 14 சித்தர்களில் ஒருவர் வந்து போகர். நம்ம கூட பார்த்தோம் இடைகாட்டு சித்தர் கூட வந்து போகரின் சீடர் தான் இடைகாட்டு சித்தர். அதோட ரீகால் பண்ணிக்கணும். அடுத்த கேள்வி பாருங்க. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே என்று பாடியவர் வந்து திருமூலர் அப்படின்னு. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே என்று பாடியவர் யார் அப்படின்னு வந்து திருமூலர். சித்தர்களை அதிகமாக கேட்குறது திருமூலரையும் கடுவெளி சித்தரையும் அதிகமாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே என்று பாடியவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். அடுத்து அதே கேள்வி இடம்பெற்று இருப்பாங்க. இதுவும் வந்து 4-5 தடவை இந்த கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும் அந்த கேள்வியில் இடம்பெற்றிருந்துச்சு. இதில் வந்து அடிஷ்னலாக இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் வந்து கடுவெளி சித்தர். யார் பாடிய சித்தர் பாடல்கள் வந்து ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது அப்படின்னா அகத்தியர் அப்படின்னு. யார் பாடிய சித்தர் பாடல்கள் வந்து ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி, அகத்தியர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடியவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடியவர் வந்து திருமூலர். யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் வந்து திருமூலர். யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் வந்து திருமூலர். அடுத்து பாருங்க, இது அதே கேள்விதான்.
ஒரே கேள்வியில் இது வந்து ஒரே கொஸ்டின் பேப்பர். இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னா கடவுளி சித்தர். அடுத்து அதே லெசனில் கீழே கேட்டிருக்காங்க, அந்த பாடலில் இருக்க பொருள் கேட்டிருக்காங்க. கடம் என்ற சொல்லின் பொருள் வந்து உடம்பு. இது ஒரே கொஸ்டின் பேப்பரில் கேட்ட 2 கேள்விகள் ஒரே லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ சித்தர்கள் வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்காமல் நல்லா பார்த்துங்க. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் வந்து கடுவெளி சித்தர். கடம் என்ற சொல்லின் பொருள் வந்து உடம்பு. அந்த கடுவெளி சித்தர் பாடல்கள் வந்து கடம் அப்படின்னு வரும். அதில் உள்ள பொருள் தான் கேட்டிருக்காங்க, உடம்பு. சைவ திருமுறைகளில் டேஷ் திருமுறை திருமந்திரம். திருமந்திரம் வந்து 10ஆம் திருமுறை தான் வந்து திருமந்திரம் அப்படின்னா. திருமந்திரத்தின் ஆசிரியர் வந்து திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர் அப்படின்னா திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், உடம்பே வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, இதெல்லாம் புகழ்மிக்க வரிகள், திருமூலர் அவர்களுடையது. அடுத்து கடவுளி சித்தர் அந்த லெசனில் உள்ள அந்த பொருளை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாதது எது, அவர் குறிப்பிடாதது எது அப்படிங்கிற மாதிரி. பெண்களை பழித்து பேசாதே, பாம்போடு விளையாடாதே, போலி வேடங்கள் போடாதே, இதெல்லாம் கடவுளி சித்தர் குறிப்பிட்டது. இதில் அவர் குறிப்பிடாதது தான், பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க. தீயொழுக்கம் செய்யாதே அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதுதான் ஆன்சர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது டேஸ் நூலின் புகழ்மிக்க தொடர்னா திருமந்திரம். அதான் ரிப்பீட்டட் அந்த கேள்வி இடம் பெற்றிருக்கு. பாம்பினை பற்றி ஆட்டாதே, ஒன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் வந்து கடுவெளி சித்தர். அந்த 6th தமிழில் உள்ள ஓல்டு புக்லேருந்து கேட்டிருக்காங்க. பாம்பினை பற்றி ஆட்டாதே, ஒன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் வந்து கடுவெளி சித்தர். கீழ்கண்ட நூட்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் வந்து எது? ஃபர்ஸ்ட் பார்த்தோம், தமிழ் 3000 என்னும் பெயர் கொண்ட நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து திருமூலர் அப்படின்னு பார்த்தோம். இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது அப்படிதான் கேள்வி, திருமந்திரம். ஸோ ஒரே கேள்வி தான் 2 விதமாக கேட்டுடுறாங்க. தமிழில் காணும் முதல் சித்தர். ஸோ தமிழில் காணும் முதல் சித்தர்னா திருமூலர் தான். அதே ஆதி சித்தர் அப்படின்னாலும் திருமூலர் தான். அந்த கேட்குற விதத்தை தான் மாற்றுறாங்களே தவிர ஆன்சர் சேம். தமிழில் காணும் முதல் சித்தர்னா திருமூலர், ஆதி சித்தர் அப்படின்னாலும் வந்து திருமூலர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இந்த திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் வந்து 3ஆம் தந்திரம். ஃபர்ஸ்ட் இந்த வரிகள் எதில் உள்ளது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அது மாதிரியும் கேட்பாங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இது வந்து திருமந்திர பாடல். அது எந்த தந்திரத்தில் இருக்குங்கிறத நமக்கான கேள்வி, 3ஆம் தந்திரம். அதே கேள்வி திருப்பி ரிப்பீட் ஆகுது பாருங்க. எப்படி அந்த ஆதி சித்தர், கடுவெளி சித்தர், இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா வந்து திருமூலர். தமிழகத்தில் ரசவாதிகள் என கருதப்படுபவர்கள் வந்து சித்தர்கள் அப்படின்னாங்க. தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் வந்து சித்தர்கள். திருமூலர், கடுவெளி சித்தர் கேள்விகள் வந்து ரொம்ப அதிகம் இடம்பெறுது, நல்லா நோட் பண்ணிக்கணும். நம்ம சித்தர்கள் டாபிக் வந்து பார்த்தோம், அதனால் சித்தர்கள் சம்மந்தமான ரிலேட்டடான டிஎன்பிசி வினாக்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு இதில் பார்த்தோம். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.